தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். தமிழ் தங்கச்சிங்களாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி வந்துருச்சு. ஓகே. ஸோ 12th பசங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முக்கியமான விஷயம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக நிறைய மார்க் எடுக்கலாம் நிறைய பசங்களுக்கு. ஆனால் நானே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருக்கேன். சிலர்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது பயமாக இருக்குது, பிடிக்க மாட்டேங்குது, வரமாட்டேங்குது அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக எதாவது ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அப்படி ஏதாவது யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியல, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வரலை அப்படின்னா வந்துட்டு அண்ணனுக்கு வரும். அதனால் நான் அண்ணன் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதனால் வந்து மோஸ்ட்டாக யாருக்காவது வேணுன்னா கேளுங்க. ஸ்பெஷலாக வந்துட்டு அதுக்குன்னு எதாவது நானே கூட சேர்ந்து உங்க கூட படிச்சுட்டு சொல்லித்தர மாதிரிலாம் கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள், நீ உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50 இருக்குது. ஓகேங்களா? 52 மார்க்ஸ் 53 மார்க்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி புக்கின் சைடெலாம் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் புக் பேக் மட்டும் படிங்க, சென்டமே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக் பேக் மட்டும் படித்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் எடுக்க முடியும் உங்களால். மற்ற சப்ஜெக்டில் வந்துட்டு இப்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் 80 மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக எடுக்கலாம். ஸோ மற்ற சப்ஜெக்டில் இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் வந்துட்டு எனக்கு 60 வருதுன்னா இதில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதில் 70 கணக்கு அளவுக்கு உங்களால் மேட்ச் பண்ணுற முடியும். ஸோ 20 மார்க் உங்களுக்கு டோட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுமே படிச்சுட்டு போங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ணன் பயங்கரமாக கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எப்படி சென்டமே எடுக்கலான்ற சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கேட்க மைண்ட் வைஸ் கேட்குது, நீ ஃபஸ்ட் சென்டம் எடுத்தியான்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வந்து முடிக்கும் போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 99 மார்க் எடுத்தேன், சென்டம் எடுக்கலை சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 லெசன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 லெசன் தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இருக்க லெசன்ஸில் வந்து என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்கணும்னு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் கார்டு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் இதில் மிஸ் ஆகுது, எல்ஜிபிஇன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில, அது வந்துட்டு ஒரு ரூல் மாதிரி வரும். ஸோ அந்த 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. இது மட்டும் இல்லாமல் 5 மார்க்கில் இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இதில் இல்லாமல் நான் வந்து தனியாக வந்து 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் எது எப்படி படிக்கலான்றதை வந்துட்டு நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக இதில் இருக்க கொஷின் எல்லாமே கவர் பண்ணுற வரைக்கும் யூ கேன் கெட் அபவ் 80. ஓகேங்களா? இந்த கொஷின் மட்டும் கவர் பண்ணாலே உங்களால் அபவ் 80 எடுத்துட முடியும். பட் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா ப்ரோக்ராமிங் கொஷின் இதில் வந்து கவர் பண்ணலை. ப்ரோக்ராமிங் கொஷின் என்னென்ன படிக்கணும், என்னென்ன படித்தா போதுன்றதை வந்துட்டு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோக்ராமிங் கொஷின் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், எப்படியெல்லாம் அட்டன் பண்ணிக்கலான்றது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு வியூ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிடிஎஃப் கீழே டவுன்லோடில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது வேணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது எப்படி படிக்கிறேன்னு எனக்கு தெரியலனா, இந்த ஸ்பெசிஃபிக்கான கொஷின் எனக்கு வேணும், இல்லைனா வந்து ஒரு 10 5 மார்க்ஸ் மட்டும் எடுத்து வச்சு அது மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எது வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் ஹாஃப் இயர்லி முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம பப்ளிக்குக்கே எய்ம் பண்ணுவோம். பப்ளிக்குள்ளே நம்ம முடிஞ்சளவு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டமுக்கு ரெடி ஆகணும். ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின் கோல். ஓகே, ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஈஸி தான், ஜாலியாக படிங்க. அண்ட் சென்டமே எடுக்கலான்ற அளவு நான் உங்களுக்கு ஹோப் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஹாஃப் இயர்லியில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வச்சு படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரோக்ராமிங் கொஷின் சொல்லியிருக்கேன்ல, அந்த ப்ரோக்ராமிங் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்துட்டு 80 above எடுப்பீங்க. ஓகேங்களா? இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வரலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து அண்ணனை திட்டுங்க, தப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அண்ணன் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அந்தளவுக்கு இதில் இருக்க கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ படிச்சுட்டு போய் எழுதுங்க, கண்டிப்பாக வந்துட்டு தட்டுரும் தூக்குறோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். நல்லா எழுதுங்க, ஜாலியாக போய் எழுதிடுவாங்க. அண்ட் ரொம்பலாம் ஃபேர்ஃபுல்லாலாம் இருக்க வேணாம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையுமே ஷார்ட் டேர்மில் முடிக்க பாருங்கள். எல்லா கொஷின்ஸையுமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தளவுக்கு தான் உங்களுக்கு போக மார்க்ஸு இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே வரும். நீங்கள் கதை கூட அடிக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் கதை அடிக்காதீங்க. ஒன்லி கண்டென்ட்டு கதை ஸ்டார்டிங்கில் எழுதுங்க. போக வேணால் லாஸ்ட்டாக இருக்க 5 மார்க்ஸில் ஒரு
2 பாயிண்ட் தான் தெரியும், 3 பாயிண்ட் தெரியாதுன்னா 3 பாயிண்ட் கதை அடிக்கலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அது. ஸோ ப்ரோக்ராமிங் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங் கொஸ்டின் தப்பாக எழுதிட்டு கதை எழுதிட்டிங்கன்னா தப்பு தான், தப்பு விட்டுருவாங்க. ஸோ உஷாராக எழுதுங்க. இதெல்லாம் சொல்கிறேன் அண்ணன், உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ணனை, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் see in the next video. Bye bye, have a good day tomorrow.